இவர்கள் யோகியம் ஊழல்வாதிகள் இல்லைன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அந்த காலத்தில் சினிமா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோக்கலில் இருக்கிற கொஞ்சம் ஒரு 5, 6 ரவுடி பசங்க, கொஞ்சம் ஒரு மாறி இருக்கிறவங்கலாம் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி போய் டிக்கெட்டு 5 டிக்கெட்டு 10 டிக்கெட்னு வாங்கிக்குவானுங்க. அந்த மாதிரி 5 பேர் ஒரு 50 டிக்கெட் அவங்களே வாங்கிடுவானுங்க. வாங்கிட்டு ரூ. 10 டிக்கெட் ரூ. 30 பிளாக்ல விற்பான். போலீஸுக்கு ஒரு மாமூல் கொடுத்துருவான். இதை மீறி யாராவது பிளாக்ல வைக்க பார்த்தா போலீஸ் அவங்களையும் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா தேட்டர்லையுமே ஒரு ஒரு கும்பல் இருக்கும் பிளாக் டிக்கெட் விற்கும். இப்போ இவர்கள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக் டிக்கெட். 1500 150 ஒரு டிக்கெட்டு. கரெக்டாக அரசு விலை 110 ரூபா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லிட்டு 2000 ஸ்க்ரீனு 2 நாளைக்கு சிறப்பு காட்சின்னு 1000 1500 விற்கிறாங்களா இல்லையா? அதையும் போய் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காசில் எங்கே போகுது? விஜய் அறிவிக்க சொல்லுங்கள். நேர்மையாளர் தானே. ஜனநாயகன் ஸ்பெஷல் ஷோ கிடையாது. என் ரசிகர்களுக்காக 110 ரூபா தான் டிக்கெட்டு. என்ன விலையோ அந்த விலை தான். கூட யாருமே வாங்கக்கூடாது விற்கணும். அறிவிக்க சொல்லுங்கள் தைரியம் தான் விஜய். அப்போ இதுலையுமே ஒரு பிஸ்னஸோட தான் அவர் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நானாவது போய் சொல்கிறேன், எதிராக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். 110 ரூபா டிக்கெட்டை 1500 வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அந்த பணம் யாருக்கு போகுது? கவர்மெண்ட்டுக்கா போகுது? அந்த டீமுக்கு தான் போகும். அப்போ அதுக்கு பேர் என்னது? முறைகேடு தானே. சட்டப்படி குற்றங்க. கோர்ட்டில் வழக்கு இருக்குது பல இதில். கபாலி காலத்துலேருந்து ஒருத்தர் தேவராஜன் ஒருத்தர் வழக்கு போட்டு இப்போவும் போய்கிட்டு இருக்குது. கபாலி படம் வந்துச்சு அந்த காலத்துலேருந்து. அப்போ இது சட்டப்படி குற்றம் இது.